வளநாட்டிலிருந்து சிராஜுதீன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, என் கேள்வி என்னவென்றால், ரபியுல் அவல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளாக எடுத்து அவர்கள் பெயரில் கந்தூரி நடத்துகிறார்கள். அதற்கு சாப்பாடு அல்லது தாலி சால்னா வழங்குகிறார்களே, அதற்கு தலைக்கட்டு வரி என்று வசூல் செய்து சாப்பாடு வழங்குகிறார்களே, அதை நாம் வாங்கி உண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை உண்ண முடியாது, உண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டால், இது இந்த உணவு என்பது கிட்டத்தட்ட ஒரு இறைவன் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்ட படையல் உணவுக்கு நிகரான ஒரு படையல் உணவு அப்படின்னு சொன்னால், மற்ற தெய்வங்களாக கருதப்படுகிற நம்பப்படுகிற அந்த தெய்வங்களுக்கு முன்னால் வைக்கப்படுற ஒரு உணவு என்ன நிலையில் இருக்கிறதோ, கிட்டத்தட்ட அதே நிலையில் அதற்கு நிகரான நிலையில் தான் இந்த உணவும். இந்த ரபியுல் அவல் மாதத்தில் ரசூலா பேரால் கந்திரியாக்கி கொடுக்குறதும் சரிதான், அல்லது வேறு வேறு தர்காக்களில் அவுளியாக்களின் பேரால் கந்திரியாக்கி நேர்ச்சை செய்து கொடுக்கப்படுறதும் சரிதான். எல்லாமே கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் உள்ள அதற்கு நிகராக உள்ள ஒரு செயலாகத்தான் இது இருக்கிறது. எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ அல்லாவுடைய பேரில் அல்லாவுக்காக அப்படின்னு இல்லாமல் ரசூல்லாவுடைய பேரில் உருவாக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரில் இப்படி ஒரு உணவு உண்டாக்கலாமா, அப்படி உருவாக்கலாமா? அது மார்க்கத்தில் எங்கே அனுமதி இருக்கிறது? அல்லாவை தவிர வேறு யார் பேர்லையும் நம்ம ஒன்று உருவாக்கவே முடியாத. அப்போ அல்லாவுடைய தூதரின் பெயரால் உண்டாக்கப்படுகிறது. இது அல்லாவுக்கு நிகராக இன்னொன்றை உருவாக்குதல் என்ற பட்டியலுக்குள்ளே வந்துடுது ஒன்று. ரெண்டாவது, இதை உண்டாக்குகிற பொழுது அந்த பொருள் புனிதமானது, அந்த உணவு புனிதமானது என்ற ஒரு நம்பிக்கை அதன் பின்னணியில் இருக்கிறது. படையல் வச்சாச்சுன்னா அப்போ அந்த படைக்கப்பட்ட பொருள் நம்பிக்கை உயர்வானது, புனிதமானது, அது மற்ற பொருட்களை போல சாதாரண உணவு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த பொருளும் அப்படித்தான் நம்பப்படுகிறது. அதனால தான் ஒரு ஃபாத்தியாவோ மௌலுதோ இந்த மாதிரி கந்திரியோ ஆக்கும் பொழுது அந்த சடங்கு முடிகிற வரைக்கும், ஃபாத்தியா சடங்கு வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஃபாத்தியா ஓதி முடிக்கிற வரைக்கும் அந்த உணவை எடுக்க மாட்டேங்கிறாங்க. முடியட்டும், அதுக்கு ஒரு குழந்தைங்க பசியில் அழுதா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இந்த அப்போ ஃபாத்தியா ஓதிடுவாங்க, இப்போ முடிச்சிருவாங்க, அதுக்கு பிறகு சாப்பிடலாம் அப்படின்னு அது தள்ளி போடப்படுகிறது. அப்படின்னா அப்போ இந்த சடங்குக்கு பிறகுதான் அது உண்ண வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது மட்டும் இல்லை, மூணாவது, அது ஒரு புனிதமானது, உயர்வானது அப்படின்னு சொல்லிட்டு குறைவான உணவு கூட பலருக்கும் அது பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. மற்ற பொருளாக இருந்தால், குறைவாக இருந்தால் யாராவது ஒரு ஆளுக்கு கொடுத்து முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த மாதிரி பொருட்கள் என்ன பண்ணுறாங்க, ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொஞ்சமாக இருந்தால் கூட இது பரக்கத்தான உணவு, இது தபுருக்கு, இது பரக்கத்து நிறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது கொஞ்சம் வாயில வச்சுக்கோங்க, கொஞ்சம் சாப்பிட்டுக்குங்க அப்படின்ற ஒரு செயல்முறையும் நடைமுறையில் இருக்கிறது. அப்போ இது எல்லாமே எதை காட்டுகிறது என்றால், இதுவும் சொல்லப்படாத படையல், அது படையல் என்ற வார்த்தையை பயன்படுத்திடுறாங்க. அதனால் நம்ம டக்குன்னு விளைகிறோம். இது அல்லாதவர்களின் பெயரால் படைக்கப்படுகிறது தான். அந்த சொல் இல்லாமல் வேறு சொற்களால் இது செய்யப்படுகிற காரணத்தினால இதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதில்லை. ஏன்னா தடுக்கப்பட்ட உணவுகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஓமா உஹில்ல பிஹி லிகைரில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்ட பெயர் சொல்லப்பட்ட எந்த உணவையும் நீங்கள் உண்ணக்கூடாது, மற்றவர்களின் புனித அதற்குள்ளே இறங்குகிறது என்கிற நோக்கத்தில் செய்யப்படுகிற தயாரிக்கப்படுகிற எந்த உணவையும் நீங்கள் உண்ணாதீங்க என்று அல்லாஹ் நமக்கு இது கட்டளையிட்டு இருக்கிற காரணத்தினால இந்த உணவு மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஹராமான உணவுங்கிறத விளங்கி அதிலிருந்து நாம் விலகி கொள்ளணும்.